வணக்கம். மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு தொடர்ச்சியாக ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் பார்த்துட்டு வரோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி மெட்ராஸ் ஹைகோர்ட் கேட்கப்பட்ட முந்தைய வினாத்தாளை தழுவி அதிலிருந்து ஃப்யூச்சரில் எப்படி கேட்கலாம் அடிப்படையில் தான் நம்ம காணொளிகள் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அந்த அடிப்படையில் இந்த டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக ஒரு மதிப்பெண்லேருந்து 2 மதிப்பெண் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே வராங்க. இது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் கூட இதே ஃபார்மேட்டில் கேட்கலாம். ஸோ ஃபாதர் ஆஃப் அப்படிங்கிற பேரில் கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் இருந்தாலும் ஒரு மதிப்பெண் வினா இருக்கும். ஸோ நம்ம பார்க்கலாம். இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை யார் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய். அடுத்து அறுவை சிகிச்சையின் தந்தை என அழைக்கப்படும் இந்திய மருத்துவர் யார்னா சுஷ்ருதா. அறுவை சிகிச்சையின் தந்தை என அழைக்கப்படும் இந்திய மருத்துவர் யார்னா சுஷ்ருதா. அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் ஏற்கனவே கேட்டிருக்காங்க. ஃப்யூச்சர்லேயும் வேறு பேரில் நம்ம கேட்கலாம். ஸோ அதற்கான பதிலாக தான் இன்றைய காணொளி இருக்க போகுது. தமிழ்நாடு நூலக இயக்கத்தின் தந்தை என அவினாசி மகாலிங்கம். தமிழ்நாடு நூலக இயக்கத்தின் தந்தை அவினாசி மகாலிங்கம். இந்திய சினிமாவின் தந்தை தாதா சாஹேப் பால்கே. இந்திய சினிமாவின் தந்தை தாதா சாஹேப் பால்கே. இந்திய அணுக்கருவியலின் தந்தை ஹோமி பாபா. இந்திய அணுக்கருவியலின் தந்தை ஹோமி பாபா. இந்திய விண்வெளியின் தந்தை விக்ரம் சாராபாய். இந்திய விண்வெளியின் தந்தை விக்ரம் சாராபாய். ஸோ இந்த கொஸ்டினை ரீசெண்டாக மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் டைப்பிஸ்ட் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. இந்திய விண்வெளியின் தந்தை. இந்திய சிவில் விமான போக்குவரத்தின் தந்தை யார்னா டாட்டா. இந்திய ஏவுகணையின் தந்தை. இந்த கொஸ்டினுமே இப்போ சமீபத்தில் நடந்த கோர்ட் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. இந்திய ஏவுகணையின் தந்தை அப்துல் கலாம். வெண்மை புரட்சியின் தந்தை, அது மில்க் ப்ரொடக்ஷன் தான் வெண்மை புரட்சின்னு சொல்லுவாங்க, வர்கீஸ் குரியன். இவர் குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவர். இந்திய பசுமை புரட்சியின் தந்தை யார் அப்படின்னா சுவாமிநாதன். ஸோ இந்திய பசுமை புரட்சியின் தந்தை சுவாமிநாதன். இந்திய பட்ஜெட்டின் தந்தை ஜேம்ஸ் வில்சன். இந்திய பட்ஜெட்டின் தந்தை ஜேம்ஸ் வில்சன். இந்திய திட்டவியலின் தந்தை விஸ்வேஸ்வரையா. விஸ்வேஸ்வரையா. இந்திய புள்ளியியலின் தந்தை மகளனா நோபிஸ். இந்திய புள்ளியியலின் தந்தை மகளனோ பீஸ். இந்திய தொழில்துறையின் தந்தை டாட்டா. இந்திய தொழில்துறையின் தந்தை டாட்டா. அப்புறம் இந்திய சிவில் விமான போக்குவரத்தின் தந்தையும் டாட்டா தான். இந்திய பொருளாதாரத்தின் தந்தை தாதாபாய் நவ்ரோஜி. இந்திய பொருளாதாரத்தின் தந்தை தாதாபாய் நவ்ரோஜி. இந்திய பத்திரிகையின் தந்தை ஜேம்ஸ் அகஸ்டஸ் கிக்கி. இந்திய பத்திரிகையின் தந்தை ஜேம்ஸ் அகஸ்டஸ் கிக்கி. இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை ராஜாராம் மோகன் ராய். ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, அதையும் பார்த்தோம். இந்திய கூட்டுறவின் தந்தை ஃப்ரெடரிக் நிக்கல்சன். ஓகே. இந்திய ஓவியத்தின் தந்தை நந்தலால் போஸ். இந்திய கல்வெட்டியலின் தந்தை ஜேம்ஸ் பிரின்சப். இந்திய வியலின் தந்தை வில்லியம் ஹான்ஸ். இந்திய பறவையியலின் தந்தை ஏஓ ஹியூம். ஸோ ஆலன் ஆக்டவின் ஹியூம். ஸோ இவர் தான் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை தோற்றுவித்தவர் ஆலன் ஆக்டவின் ஹியூம். இவர் தான் இந்திய பறவையியலின் தந்தையும் கூட. இந்திய உள்ளாட்சி அமைப்பின் தந்தை ரிப்பன் பிரபு. இந்திய உள்ளாட்சி அமைப்பின் தந்தை ரிப்பன் பிரபு. இந்திய ரயில்வேயின் தந்தை டல்கோசி பிரபு. இந்திய சர்க்கஸின் தந்தை கீலேரி குஞ்சிக்கண்ணன். இந்திய சர்க்கஸின் தந்தை கீலேரி குஞ்சிக்கண்ணன். இந்திய வன மகோத்சவத்தின் தந்தை கேஎம் முன்சி. வரலாற்றின் தந்தை ஹெரோடோஸ். வரலாற்றின் தந்தை ஹெரோடோஸ். புவியியலின் தந்தை டாலமி. இயற்பியலின் தந்தை நியூட்டன். வேதியியலின் தந்தை ராபர்ட் ஃபாயில். கணிப்பொறியின் தந்தை சார்லஸ் பாப்பேஜ். தாவரவியலின் தந்தை தியோப்ராஸ்டஸ். தாவரவியலின் தந்தை தியோப்ராஸ்டஸ். விலங்கியலின் தந்தை அரிஸ்டாட்டில். விலங்கியலின் தந்தை அரிஸ்டாட்டில். நுண் உயிரியலின் தந்தை ஆண்டன் வான் லூவன்ஹாக். நுண் உயிரியலின் தந்தை ஆண்டன் வான் லூவன்ஹாக். தொல் உயிரியலின் தந்தை சார்லஸ் குவியர். அணுக்கரு இயற்பியலின் தந்தை எர்னஸ்ட் ரூதர்போர்டு. நவீன வேதியியலின் தந்தை லாவாசியர். நவீன இயற்பியலின் தந்தை ஐன்ஸ்டீன். ஜியோமெட்ரியின் தந்தை யூக்ளிட். தத்துவ சிந்தனையின் தந்தை சாக்ரட்டிஸ். கணித அறிவியலின் தந்தை பித்தாகரஸ். மனோதத்துவின் தந்தை சிக்மண்ட் ஃப்ராய்டு. மரபியலின் தந்தை கிரிக்கர் ஹோகன் மெண்டல். நவீன மரபியலின் தந்தை டிஹெச் மார்க்கன். வகைப்பாட்டியலின் தந்தை கார்ல் லின்னேயஸ். மருத்துவத்தின் தந்தை ஹிப்போக்ரேட்டஸ். ஹோமியோபதியின் தந்தை சாமுவல் ஹானிமன்.
ஆயுர்வேதத்தின் தந்தை தன்வந்திரி. நோய் தடுப்பியலின் தந்தை எட்வர்ட் ஜென்னர். அறுவை சிகிச்சையின் தந்தை சுஸ்ருதர். பொருளாதாரத்தின் தந்தை பார்த்திங்கன்னா ஆடம் ஸ்மித். ஸோ இந்திய பொருளாதாரத்தின் தந்தை தாதாபாய் நவ்ரோஜி. அப்புறம் உலக பொருளாதாரத்தின் தந்தை தான் ஆடம் ஸ்மித். சமூகவியலின் தந்தை அகஸ்டஸ் காம்தே. அரசியல் அறிவியலின் தந்தை அரிஸ்டாட்டில். அரசியல் தத்துவத்தின் தந்தை பிளாட்டோ. சட்டத்துறையின் தந்தை ஜெராமி பென்தம். சுற்றுச்சூழலின் தந்தை எர்னஸ்ட் ஏக்கல். செல்போனின் தந்தை மார்டின் கூப்பர். ரயில்வேயின் தந்தை ஜார்ஜ் ஸ்டீவன்சன். தொலைபேசியின் தந்தை கிரஹாம்பெல். நகைச்சுவின் தந்தை அரிஸ்டோபேனஸ். துப்பறியும் நாவல்களின் தந்தை எட்கர் ஆலன் போ. ஜனநாயகத்தின் தந்தை ஃபெரிக்லிஸ். அச்சுக்கூடத்தின் தந்தை கோடன் ஃபார்க். சுற்றுலாவின் தந்தை தாமஸ் குக். ஆசிய விளையாட்டின் தந்தை குருதத் ஸ்வாதி. இன்டர்நெட்டின் தந்தை விண்டன் சர்ஃப். மின் அஞ்சலின் தந்தை ரோ டோமில்சன். கூட்டுறவு அமைப்பின் தந்தை ராபர்ட் ஓவன். குளோனிங் தந்தை இயான் வில்முட். பசுமை புரட்சியின் தந்தை ரான்மன் போர்லாக். உருது இலக்கியத்தின் தந்தை அமீர் குஸ்ரு. ஆங்கில கவிதையின் தந்தை ஜாஃப்ரி சாசர். அறிவியல் நாவல்களின் தந்தை வெர்னே. ஸோ ஒட்டுமொத்த தந்தை என்ற அடிப்படையில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்களோ அத்தனையும் பார்த்துட்டோம். இதை நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக 2 மதிப்பெண் அளவில் வரக்கூடிய எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் நம்ம எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், கோர்ட் எக்ஸாமுக்காக இருக்கட்டும், டிஎன்பிசிலையும் இதுலேருந்து ஒரு 2 கொஸ்டின் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க. ஸோ அதனால் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். அதே போல் நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு இதை மாதிரி நிறைய கிளாஸஸ் வரப்போகுது. அதனால் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டடி மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு ஒரு 3 டேஸ்க்கு ஒரு தடவை இந்த கிளாஸஸ் எடுக்கிற பிடிஎஃப் ரெகுலராக சென்ட் பண்ணி விட்டுருவேன். ஸோ நீங்கள் வாங்கி படிச்சுக்கலாம். அதே போல் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நம்ம டெஸ்ட் பேஜ், ஸ்டடி மெட்டீரியல், அப்புறம் ஆன்லைன் கிளாஸஸோட பிடிஎஃப் இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணிக்கிருக்காங்க. ஸோ வேணுங்கிறவங்க வாங்கி பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ இதே போல் காணொலிகளுக்கு தொடர்ந்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். மற்றும் ஒரு காணொலியில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.